இந்த மனுஷன் எங்கே தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. நானும் தீபாவளியிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். என் தொல்லை தாங்க முடியாது. எங்கிட்டாவது ஓடி போயிட்டாரா, இல்லை அந்த டயானாத்துக்கு கூட திரும்ப போன பேசி கனெக்ட் ஆகி எங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த பஞ்சவர்ணத்தக்கா ஒரு கேள்வி கேட்டுச்சா, இந்த செய்யாமாடு தான் ஒரு கேள்வி கேட்டாளா? என்னமோ கஷ்டமாக இருக்குது. இந்த மனுஷன் எங்கே போயிருப்பான்? ஒரு வேளை நம்ம கக்கூசு கழுவ வேலைக்கு போனோமே, அங்கே ஒருத்தி மேனேஜராக இருந்தால அவ கூட எங்கிட்டும் எஸ்கேப் ஆகிட்டானா? நல்லா இருக்கிறான் 4 மாதத்துக்கு. அடுத்த 6 மாதத்துக்கு எங்கிட்டாவது கிளம்பிடுறான். எவ பின்னாடியாவது சுற்றிடுறான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் மாமியாக்காரி வரை என்ன அடித்து பற்றி விட்ருவாங்க போடுறக்க. ஏட்டி உனக்கு அம்மா அவனுக்கு சண்டையானே கேட்குறாங்க. நான் ஒரு சண்டையும் போடலையே. சண்டை போட்டால் போனால் வந்தவனும் இருக்காதா, இல்லை பேசாமல் இருக்கலாம். அம்மா 4 பேசாமல் தானே இருந்தார். எங்கிட்டு போனார்? ஒன்றும் விளங்கலை. சொல்லிட்டாவது போயிருக்கலாம். என்னத்தை நான் நினைக்கிறது? நல்ல வேலை எங்கிட்ட யாரையும் காணும். இல்லைன்னா இந்த சுள்ளி தான் பயங்கர வாயாடியாக இருக்கிறா. இந்த சுள்ளி தான் அடிச்சு எங்கிட்ட புருஷனை துரத்தி விட்டா போடுறக்கு அப்படின்னு ஊரே கேவலமாக பேசும். இந்த நேரம் பார்த்து இந்த பஞ்சவர்ண அக்காவும் இந்த செய்யாமாலும் ஒரு ஆறுதலுக்கு ஒரு போனு போட்டாவளா. எம்ம மனசு வெந்து போகுது. நம்ம மட்டும் ஆளுக்காளுன்னா ஓடி போய் எல்லாம் பண்ணுறோம் கொள்கிறோம். எம்மமோ மனசு நொந்து போகுது. இந்த செய்யாமாடு துணி கடை வைக்கணும்பட்டி வாட்டின்னு கூப்பிட்டான். அது ஒரு சண்டையாவா தெரியுது. அதுக்குன்னு ஒரு 2 லட்சம் பணம் இருந்தால் கொடுங்க. நீங்கள் இந்த டயானாவுக்கெல்லாம் தூக்கி கொடுத்தீங்களே 3 லட்சத்துக்கிட்ட, எனக்கு கொடுத்தா என்ன? 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு 2 லட்சத்தை கொடுத்துட்ற போகிறேன். கேட்டது ஒரு குத்தமுன்னு என்கிட்ட அப்படி சண்டையாக போட்டுவிட்டு போனார். நான் ஒன்றும் பேசலை. வாயை திறக்கவே இல்லை. பாவம் ஒன்றும் அறியாத பாப்பா மாரி உக்காந்துருந்தேனே. நான் ஒன்றும் பேசாததுக்கு ஓடி போனார். எங்கே போனாருன்னு தெரியலையா? நான் என்னத்தை கண்டுபிடிப்பேன், எங்கே போய் கண்டுபிடிப்பேன்னு தெரியலையா? ஐயோ கடவுளை, இந்த ஃபோனு வர சுவிட்சா போய் கிடக்கு 4-5 நாளாக. ஃபோனை ரிப்பேர் பண்ணலான்னா இந்த மனுஷன் எங்கிட்ட போய் ரிப்பேர் பண்ணுவார்? அங்கே தான் ஆஃபர் போட்டிருக்குறாங்க, அங்கே தான் நீ ரிப்பேர் பண்ணால் கம்மியான காசுக்கு வாங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு இவரே போய் ஃபோனை ரிப்பேர் பண்ணி எனக்கு ஒன்றுமே விளங்கலை. எங்கே போய் ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது? போகணும்னா ஆலங்குடிக்கு போகணும், இல்லைன்னா புதுக்கோட்டைக்கு போகணும். எங்கிட்டு போய் நான் சரி பண்ணிக்கிட்டு வர்றது? ஒரு ஆம்பளைன்னா என்ன கையும் காலும் உடஞ்ச மாரி பிடிச்சேன். நான் என்ன பண்ணுறது? யாரை வர மாரி இருக்குது? யார் என் மாமியா கூட சேர்ந்த தோஸ்தா, இல்லை மொட்டை சேர்த்தியா என்னென்னு தெரியலையா? ஐயோ அழுவாதடி சொல்லி அழுதோம்னா அப்படியே இந்த ஊரில் ஒரு கதைன்னா பரவி போடும். அவ்வளவுதான். சொல்லியை விட்டுட்டு சொல்லி புருஷன் ஓடிவிட்டான்னு கேவலம் பேசவா? வேணாம் அந்த பேச்சு நமக்கு வேணாண்டி. வாயை மூடு. கண்ணில் கொட்டுது தாரதாரியா. எப்படி நடக்குவான்? என்ன பேசினாலும் என் புருஷனை காணுமே. எங்கே பூட்டாருன்னு தெரியலையே. நான் என்ன பைத்தியக்காரி ஆக்கி விட்டேனா என்னைய? இப்படி முச்சந்தியில் உட்காந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிட்டு எப்போ வருவான், இந்த பஸ்ஸுக்கு வருவானா, அடுத்த பஸ்ஸுக்கு வருவானா, அதுக்கு அடுத்த காரில் வருவானான்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கு மண்டை பைத்தியமாக ஆகுது. இந்த 6 நாளாக நான் கிடக்கிற மாதிரி பண்ண போகிறேன்னு தெரியலையே. இந்த பஞ்சவர்ணமும் எங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ கோயிலில் போய் சொல்லி வைக்கிறேன், மந்திரம் பண்ணுறோம். எப்படியாவது எங்கள் அக்காக்காரி மனசை மாத்திரம்னு சொல்லிக்கிட்டு வந்து போணுச்சு போல. என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. என்னமோ எங்கள் அக்கா மனசு மாறினா தேவலாம். என்ன தான் பண்ணுறது? ஒரு வாரமாக வேலைக்கு போகாமல் அவரு வர ஃபோன் போட்டுக்கிட்டே கிடக்கிறாரு சம்மந்தி. நல்ல இடத்த நம்ம எப்படி விட முடியும்? என் பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நினச்சது தப்பா? அன்னைக்கு கேட்டப்போ எங்கள் அக்காக்காரி மாப்பிள்ளையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஏந்திரிச்சு வெளியில் போடா அப்படி பேசிட்டாக. இன்னைக்கு என்னமோ என் புள்ள லட்சக்கணக்கில் சம்பாதிக்குதுன்னுட்டு என்னமோ பொண்ணு கேட்குறாங்களே. நான் என்னத்தை நம்பி நான் எப்படி கொடுக்குறது? எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நான் என்னத்தை தான் பண்ணுவேன்? கடவுளே முருகா, என்னை காப்பாற்று. ஊர் உலகத்துக்குள்ளே வெளியில் நடக்க முடியலையே. எங்கள் அக்காவும் என் தங்கச்சியும் பண்ணிட்டு போன வேலை இருக்குதே. எப்பா தெருவில் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு ஆம்பளையாக இருந்து எதெல்லாம் வெளில சொல்கிறது, எதெல்லாம்
நானா அழுகுறதெல்லாம் பார்த்துக்கிட்டாவா சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டேவா இருக்க முடியும்? உள்ளே இருக்கிற கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துதுனே தெரியாமல் நான் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் என்னத்தை பதில் சொல்லுவேன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. கடவுளே, என்னமோ எப்படியாவது எங்கள் அம்மா பண்ண பிளானு எப்படியாவது எங்கள் அக்கா மனசை மாற்றி நல்லபடியாக இந்த பையனை பார்த்து சீக்கிரமாக முடிச்சு வச்சா தேவலாம். சும்மா பேருக்கு 4 பேரை மட்டும் அழைச்சிக்கிட்டு போனோம்னா அங்கேயே வெளிநாட்டிலே வச்சு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுவிட்டு நீ இங்கேயே நிம்மதியாக வாழுமான்னு சொல்லிட்டு வந்துடலாம். கடைசி வரைக்கும் என் பிள்ளைய என் பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாங்களே எல்லாம் சேர்ந்து. ஏதோ என்ன சொல்கிறது போ. நல்லபடியாக தாம்பு தூமுன்னு ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சனே. ஏன் குத்தமாக அது நினச்சது? எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அக்கா. அப்போவே சொன்னால் பஞ்சம் வரணும். ஏண்டி இங்கே யாரும் உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. நீங்கள் நம்ம குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னாலே நான் கேட்டேனா? எனக்கு தேவை தான் இது. எனக்கு தேவை தான். ஆட இந்த அண்ணன் என்ன இங்கே வந்து நின்றுக்கிட்டு என்னமோ புலம்பிக்கிட்டு நிற்கிறாரு தனியாக. ஒன்றும் புரியலையே. இந்த அக்காலையும் காணும். இந்த நேரத்துக்கு இந்த அண்ணன் வேலைக்கு தானே போவார் இவர். என்ன தனியாக நின்றுக்கிட்டு புலம்புறாரு. பாவம், மனசில் பார்த்தா ரொம்ப நொடிஞ்சு போயெல்லாம் இருக்கிறாரு. ஆளு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. இந்த வருஷம் தீபாவளி மாரியே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனை இவர் பார்த்தாரன்னு எட்டி ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமா? இல்லை ஏற்கனவே இவரே நம்ம இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறாரே, என்ன ஒன்றும் விளங்கலையே. ஏதோ பஞ்சவரம் தக்காவுக்கு உடம்பு முடியலையா? என்னன்னு ஒன்றும் விளங்கலையே. ஐயோ, நம்ம தான் வீம்புக்கு இருந்துட்டோமோ ஒரு போனை போட்டு கேட்காம. பாவம் படுத்த படுக்க கிடக்கோ என்னவோ ஏதோ. என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்க அண்ணா இங்கே பாருங்க. என்ன ஒரு மாதிரி நொடிஞ்சு போய்கிட்டு இருக்கீங்களே. என்ன ஆச்சு? யாருக்கு எதுவும் உடம்பு முடியலையா? என்ன வேலைக்கு போகலையா நீங்கள்? உங்களுக்கு எதுவும் உடம்புக்கு சுகம் இல்லையா? இங்கேயா நீ நின்றுக்கிட்டு தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா எங்கே? ஓ, சொல்லியாம்மா? ஏம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஏன் அழுற? ஐயோ, என்ன ஆச்சு? அட கடவுளே, என்னம்மா இப்படி அழுவுற? என்ன ஆச்சு? இதனால தான் 4-5 நாளாக வீட்டு பக்கமே வரலையா? அவள் வேற கத்திக்கிட்டு கடந்தா. இவர்களுக்கெல்லாம் நான் தான் போகணும் கொல்லணும், யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டாங்க, அப்படி இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலே. என்ன சொல்லி ஆச்சு? ஏம்மா அழுவுற? எதுவும் வீட்டில் பிரச்சனையா? இல்லை எதுவும் தொலைச்சி கழிச்சு போயிட்டியா? என்ன உடம்புக்கு முடியலையா? என்ன 4 பக்கம் வீட்டுக்கு 4 நாளாக வரவே இல்லை? ஏம்மா எதுவும் உனக்கு அவளுக்கும் பிரச்சனையாம்மா? சொல்லுமா, நான் பேசுகிறேன். என்ன பண்ணுறது? என் நிலைமையும் அப்படி தான் இருக்குது. நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அந்த அளவுக்கு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? நீ கேட்டதெல்லாம் கரெக்டு தான். உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்குது எங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு வெளிநாட்டில் ஒரு மாப்பிள்ளை வந்ததுன்னு சொன்னோம்ல அன்னைக்கு. எங்கள் அக்கா காரியெல்லாம் சேர்ந்து தங்கச்சியும் அக்காவும் சேர்ந்து தெருவில் நல்ல இழுத்து போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அழுவத்தா. என்னத்தை நான் சொல்கிறது? அதுக்குத்தான் எனக்கு ஒன்றும் முடியல. மாப்பிள்ளை வீட்லேயும் போன் போட்டு கேட்குறாங்க. தீபாவளியும் ஒன்றும் கொண்டாடலை. வீடே ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. யாரும் எதுவும் சாப்பிடலை கொல்லலை. வேலைக்கு என்னால் போக முடியல இவங்க போட்ட சண்டையில். என்னை எல்லாரும் துக்க விசாரிக்கிறாங்கம்மா. அதனால தான் பஞ்சவர்ணம் வந்து என்ன சொல்கிறது அவளை பற்றி? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பஞ்சவர்ணம் ரொம்ப நொந்துட்டா சொல்கிற அளவுக்கு இல்லைம்மா. அந்த அளவுக்கு மனக்கவலை அவளை போட்டு வாட்டுது. அவள் பிள்ளைக்கு நல்லபடியாக தாலி கட்டி வச்சிடணும், நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கணும், நல்ல ஜகஜோதியாக வாழணும்னு அவள் ஆசைப்பட்டதெல்லாம் என் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தெருவில் நல்ல பயங்கரமான சண்டைம்மா. குடுமி பிடி சண்டை போட்டு நாங்கள் போகிறோம், பஞ்சாயத்துக்கு போகிறோம், உங்கள் பிள்ளைய எங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரே வாக்குவாதத்தில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியலை. நீங்களாவது வீட்டு பக்கம் வருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லையே. வந்திருந்தீங்கன்னா கூட ஏதோ உங்கள் அக்காளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியிருப்பீங்க. அவள் பாவம் படுத்த படுக்கையாக கிடக்குறான்.
சாப்பிடாத கொள்ளாத என்ன இப்போ இப்படி போயிடுச்சே, நம்ம புள்ள வாழ்க்கை நல்லபடியாக வைக்கணும்னு நினச்சோமே. நான் ரொம்ப வருத்தப்படுறான். என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது சொல்லி. எனக்கு கொஞ்சம் மனசு படபடன்னு வருது. இந்த அது வரைக்கும் போயிட்டு வரேன். நீ முடிஞ்சா வீட்டுக்கு போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு போமா. ம், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மனசு அந்த அளவுக்கு நொந்து போயிட்டோம் நானும் அவளும். என்ன பண்ணுறது? பொம்பளை பிள்ளையோட பெத்தாலே இப்படி தானே கஷ்டப்படணும். ம், எல்லாம் கடவுள் பண்ணுற லீலைகள். நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா இந்த அண்ணனுக்கு அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்க. இவர்கிட்ட போய் கேட்கலாமா வேணாமா? ஆமாம், கேட்குறதுல என்ன இருக்குது? ஐயோ அண்ணா, அப்படியா சொல்கிறீங்க? எனக்கே தெரியல எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னா. அன்னைக்கு ஒரு சண்டை நடந்தது. அதுலேருந்து இந்த மனுஷனை காணும். எங்கிட்டோ போனாரோ. தீபாவளிக்கு நாள்லேருந்து காணும்னா நான் தேடி தேடி பஸ் ஸ்டாப்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான். நான் என்னத்தை சொல்கிறது? ரொம்ப கவலையாக இருக்குது. என் பிள்ளை, என் மாமியார் எல்லாம் என்னையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்து இந்த பக்கம் எங்கே போகிறாரா என்னன்னு பார்க்கலாமட்டு வந்து உக்காந்துருக்குறேன். அங்கங்கேயும் நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. தீபாவளியே போகலை. இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனசில் பாறை இருக்கிறதால தானே இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் எப்படி இவ்வளோ நேரமாக எங்ககிட்ட பேச போகிறீங்க? சரி, நீங்கள் போகிற இடத்த போங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்களா? அட ஏமா சொல்லி, நான் 10 நாளாக வெளியில் வரலம்மா. நான் என்ன பண்ணுறது? தீபாவளிக்கு முன்னாடி 3 நாள்லேருந்தே நான் வெளியில் வரல. நான் எப்படி உன் புருஷனை பார்த்துருக்க முடியும்? அவன் எங்கிட்டாவது அவன் கவர்மெண்ட் வேலையில் செய்கிறான். அவனுக்கு எங்கிட்டாவது ட்ரைனிங் போட்டிருப்பாங்கம்மா. ஸ்பெஷல் வேலை எங்கிட்டாவது போட்டிருப்பாங்கம்மா. நீ என்ன பைத்தியமாட்ட உட்காந்து அழுதுட்டுருக்க? ஃபஸ்ட்டு அவன் நம்பருக்கு ஃபோனை போட்டு பேசு. ஃபோனை போட்டு பேசிட்டு இப்போ இது பண்ணு. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? ஃபோனு என்னாச்சுமா? என்ன அதையும் கேட்குறீங்க? ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. என் ஃபோனை போகிற வேகத்தில் போட்டு உடச்சி விட்டாரு. ஒன்றும் புரியலை எனக்கு. நான் என்னத்தை சொல்லுவேன்? எங்கள் அத்தை தான் ஃபோனும் வச்சிடல, ஒன்றும் வச்சிடல. அவங்க போனதே அந்த பையன் தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டான். நான் என்ன பண்ணுறது? சரி, என் ஃபோனுக்கு தான் ஃபோனு பண்ணலையே. யாருக்கிட்டையாவது சொல்லி நான் இங்கிட்டு போயிருக்கிறேன், வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாமில்ல. நாங்கள் கடந்துக்கிட்டு பரிதவிக்கிறோம்னா ஒன்றும் முடியல. சரி, நீங்கள் போகிற இடத்த போயிட்டு வாங்க. நான் போய் அக்காவை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். நான் கூட தப்பாக நினச்சி போட்டு அக்காவை என்னமோ எங்களை பார்க்கலையே கொள்ளலையே பேசலையே, ஒரு ஃபோனு போய்ட்டு பேச மாட்டேன்டுச்சு. இந்த மாதிரி நிலைமையில நம்ம கிடக்கிறோமேனு எனக்கு வேசனம். எனக்கு ஒரு மனக்கவலை. அதே மாதிரி தான் அதுவும் கவலையில் கிடக்காட்டுக்கு. அங்கே சையா என்ன ஆனான்னு தெரியல. இந்த வருஷம் நமக்கு தீபாவளியாகவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் போய் பார்த்து என்னான்னு பேசிட்டு போகிறேன். சரிம்மா சொல்லி. நம்ம வீட்டில் தான் இம்மா பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா பாவம் சஞ்சவர்ண அக்காவுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது. சரி, போய் அந்த அக்கா கிட்ட பேசிவிட்டு அந்த அக்கா விட்டு ஃபோன்லேயே என்னடா எங்கடா இருக்கிற இந்த கிறுக்கு பயலை அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை நறுக்குன்னு வர்றானா இல்லையா வீட்டுக்கு? 4 வார்த்தை நறுக்கு தச்சாப்பில் கேட்டுட்டு தானே வரணும். பின்ன என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாரி இருக்கு அந்த ஆளுக்கு. அன்னைக்கு கிளம்பி போனவன் இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம் அது? எங்கள் வீட்டில் 5 கோடி கணக்கில் எடுத்துகிட்டு வந்து சீர்வரிசை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவர் நினைக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் போய் சுற்றிப்பிட்டு வரலான்னு பார்க்குறாரு போல் இருக்கு. வச்சுக்கிற கச்சேரி போய் ஃபோனில் பிடிக்கிற முதல்ல.